ஜெர்மனியை வலம் வரும் நியோரா மெகா சேல். பண்டிகை காலத்திற்கேற்ற உங்கள் புடவை திணுசுகள் அனைத்தையும் 30, 40, 50, 70 வீத விலை கழிவுகளில் நீங்கள் தெரிவு செய்ய அரியதோர் வாய்ப்பு. முன்சனில் நவம்பர் 30ஆம் தேதி, நூரன்பர்க்கில் டிசம்பர் 1ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நியோரா மலிவு விற்பனை. 2 வாங்கினால் 1 இலவசம். Buy 2 get 1 free. நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி. தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி. இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி. இனி ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். வைத்தியர் ஒருவர் பிராங்க்ஃபர்ட்டில் 8 பேரை கொலை செய்துள்ளார். பிராங்க்ஃபர்ட் நகரத்தில் கடமையாற்றி வந்த ஓர் வைத்தியர் 8 பேரை கொலை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இவர் தனது முனைவர் பட்டத்தை கொலை செய்தல் என்ற விடயத்தில் ஆராய்வுகளை மேற்கொண்டு வைத்திய ரீதியில் இவருக்கு இந்த டாக்டர் பட்டம் கிடைக்கப்பட்டதாகவும், இதே வேளையில் இவர் சட்டவிரோதமான முறையில் தான் கடமையாற்றிய சில வயது இல்லங்களில் பலரை கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 11/4/2006 அளவில் இவர் 4 பேரை கொலை செய்ததாகவும், இதே வேளையில் 24/6/2022 70 வயதுடைய நபரொருவை கொலை செய்ததாகவும் இவரது பட்டியல் இவ்வாறே நீண்டு செல்லுகின்றது. மேலும் இவர் பலரை கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் பல கோணங்களிலும் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா நாட்டின் உளவாளிகள் ஜெர்மனி நாட்டில் பணிபுரிவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சீனா நாடானது அண்மை காலங்களாக மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் பல உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றது. இதே வேளையில் தற்பொழுது சீனா உளவு அமைப்பினுடைய புதிய செய்தி ஒன்று வெளிவந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மன் நாட்டில் உத்தியோகபூர்வ அற்ற வகையில் சீன நாட்டு போலீஸ் நிலையங்கள் இயங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சீனாவுடைய 110 ஓவர்சீஸ் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய இந்த நடவடிக்கைகள் விஸ்தரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜெர்மன் நாட்டில் சீனாவிற்கு எதிராக இயங்குகின்றவர்களை கண்காணிப்பதற்காகவும் இவர்கள் மீது தண்டனை வழங்குவதற்காகவும் இவ்வகையான நடவடிக்கைகளை சீனாவுடைய உளவு அமைப்பு மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் ஜெர்மனியின் பல உளவு அமைப்புகள் சீனாவுடைய இந்த நடவடிக்கைகளை மிகவும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தூரிங்கன் மாநிலத்தில் உள்ள ப்ரொஃபஷன் ஷூட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பு இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றது. இதே வேளையில் மேலும் ஜெர்மன் அரசாங்கமானது இவ்வகையான நடவடிக்கைகளுக்கு எதிரான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டாட்மண்ட். சமூக உதவி திணைக்களத்தில் பணியாற்றிய அதிகாரியின் மோசடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிஎஸ்என் நகரத்தில் சமூக திணைக்களத்தில் கடமையாற்றி வந்த ஒரு அலுவலகருடைய மோசடி சம்பவம் ஒன்று அம்பலத்துக்கு வந்திருக்கின்றது. அதாவது சமூக திணைக்களத்தில் வேலை செய்த இந்த அலுவலகர் சட்டவிரோதமான முறையில் 1 மில்லியனுக்கு மேற்பட்ட யூரோக்களை தனது வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த அலுவலகர் சட்டவிரோதமான முறையில் சில போலியான நிறுவனங்களை உடைய பேரில் சில விண்ணப்பங்களை தனக்கு அனுப்புமாறு வேண்டி பின்னர் இந்த விண்ணப்பங்களின் பிரகாரம் இந்த நிறுவனங்களுக்கு பணம் அனுப்புவதாக கூறி தனது வங்கி கணக்குக்கு இந்த பணத்தை அவர் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் இன்றைய தினம் போலீசார் இவரது வீடுகளை சுற்றி வளைத்து பல தஸ்தாவேஜுகளை கைப்பற்றி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இவரது வங்கி கணக்கில் இந்த பணமானது தற்பொழுது முடக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
ஜெர்மனி நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதன் காரணமாக அதனை கட்டுப்படுத்துவதற்கு விசேட படை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் குறிப்பாக நோட்ரேன்-வெஸ்ட்பால் மாநிலத்தில் குற்றவியல் குழுக்களுடைய குற்றவியல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது குற்றவியல் சம்பவங்கள் உச்ச நிலையில் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நோட்ரேன்-வெஸ்ட்பால் மாநிலத்தில் இந்த குற்றவியல் குழுக்களுடைய நடவடிக்கைகளை அடக்குவதற்காக தனிப்படை ஒன்று எசன் நகரத்தில் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் கூட இந்த சம்பவங்களில் உயர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த குற்றவியல் குழுக்களினால் 7,000க்கும் மேற்பட்ட குற்றவியல் சம்பவங்கள் மேற்கொண்டதாகவும் இதில் 4,213 பேர் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் 770 பேர் சிறிய நாட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதி 407 பேர் துருக்கி நாட்டவர்கள் என்றும் 210 பேர் பிரஜா உரிமைகள் அற்ற நபர்கள் என்றும் இப்பொழுது இனம் காணப்பட்டுள்ளது. இதேவேளையில் குறிப்பிட்ட சில நபர்கள் பல குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் போலீசாரால் தெரிவிக்கப்பட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். ஜெர்மனியில் இருந்து நாடு கடத்தல் நடவடிக்கை என்பது மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் சில நாடு கடத்தல் நடவடிக்கைகள் படு தோல்வியில் முடிந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. ஜெர்மன் அரசாங்கமானது ஜெர்மன் நாட்டில் அகதி விண்ணப்பம் செய்து அந்த அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களை அவர்களது சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவதற்காக பல புதிய சட்டங்களை நிறைவேற்றியும் இவ்வாறு இந்த அகதிகளை திருப்பி அனுப்புவதற்குரிய துரித நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றது. இதே வேளையில் இந்த ஆண்டு தை மாதத்திற்கும் செப்டம்பர் புரட்டாதி மாதத்துக்கும் இடையிலே மொத்தமாக 38,328 அகதிகளை நாடு கடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதே வேளையில் இவ்வாறு நாடு கடத்த முயற்சி செய்த வேளை 23,610 அகதிகளை நாடு கடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இவ்வாறு நாடு கடத்தப்படுவதற்கு ஏதுவாக இருந்தவர்கள் தங்களது சொந்த இடத்தில் இருக்கவில்லை என்றும் இதன் காரணத்தினால் மற்றும் வேறு சில காரணங்களாலும் இவ்வகையாக எடுக்கப்பட்ட முயற்சிகள் தோல்வியடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது சதவீதத்தில் பார்க்கும் பொழுது இது 62% உள்ளதாக இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் 2023ஆம் ஆண்டு இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட அகதிகளை நாடு கடத்துவதற்கு எடுத்த முயற்சி 65.6% முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 47,760 அகதிகளை நாடு கடத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டதாகவும் இதே வேளையில் 31,350 வகையான முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு 64.3% முயற்சிகள் தோல்வியில் அடைந்ததாகவும் 2021ஆம் ஆண்டு 60.6% முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி உலக செய்திகள். இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு கடந்த அரசாங்கத்தை பல தமிழ் கட்சிகள் வேண்டியிருந்தன. இதேவேளை கடந்த அரசாங்கங்களானது இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதை பின்தள்ளி வைத்து வந்திருந்தன. இதே வேளையில் இலங்கையில் புதிதாக பதவியேற்றுள்ள தேசிய மக்கள் சக்தியானது வெகு விரைவில் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய முக்கிய காரணமாக தற்பொழுது பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சானது பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளுடன் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பின்னர் மாகாண சபை தேர்தலுக்கான தேதிகள் இலங்கையில் அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவில் புதிதாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனடா மற்றும் மெக்சிகோக்கு எதிராக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்காவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு 25% சுங்க தீர்வையை அவர் பெறப்போவதாக கூறியிருக்கின்றார். இதே வேளையில் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு 10% சுங்க தீர்வை அறவிடப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளில் பொருளாதாரத்தில் பாரிய சிக்கல்கள் ஏற்படலாம் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி ஓகே பாய், நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்?
என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் இல்லாம இருந்திருக்கு இல்ல அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார், அவர் கிட்ட டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி வைப்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனியை வலம் வரும் நியோரா மெகா சேல். பண்டிகை காலத்திற்கேற்ற உங்கள் புடவை தினசுகள் அனைத்தையும் 30, 40, 50, 70 வீத விலை கழிவுகளில் நீங்கள் தெரிவு செய்ய அரியதோர் வாய்ப்பு. முன்சனில் நவம்பர் 30ஆம் தேதி, நூரன்பர்க்கில் டிசம்பர் 1ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நியோரா மலிவு விற்பனை. 2 வாங்கினால் 1 இலவசம். Buy 2 get 1 free. நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி.